நம்ம இன்றைக்கு 3 யோவான் ஓரிரு வசனங்களை நான் வாசிப்போம். முதல் 8 வசனங்களை வாசிப்போம். அதன் மூலம் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கின்றாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளியாக இருக்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் என்பது இதை யோவான் சுவிசேஷத்தை எழுதின அதே யோவான் தான் என்று கருதுகிறார்கள். ஆனால் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க அதே யோவான் தான் எழுதினார் என்று ஆணித்தரமாய் சொல்ல முடியாது என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆனாலும் 2000 ஆண்டுகளாக சபை பாரம்பரியத்திலே இதை யோவான் எழுதின நிருபம் என்றே தான் கருதுகிறார்கள். பெரும்பாலான ஸ்காலர்ஸ் அதை தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த நிருபத்தை கிபி 60லிருந்து 70க்குள்ளாக எழுதியிருக்கலாம் என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் நம்பனமாய் சொல்கிறார்களே தவிர பெரும்பான்மையான அறிஞர்கள் 80க்கு மேல், அதாவது கிபி 80க்கு மேல், 95க்குள்ளாக, சிலர் 100க்குள்ளாக என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு மேல் யோவான் தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி பகுதியிலே எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக இந்த நிருபத்தை அவர் யாருக்கு எழுதினார் என்றால் முதல் வசனத்திலே தெளிவாக இருக்கிறது. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்கிறார். காயு என்கிற ஒரு மனிதனுக்கு எழுதுகிறார். இவைகளை நாம் அடிப்படையாக தெரிந்து கொண்டு இது ஒரு பர்சனல் லெட்டர், தனிப்பட்ட ஒரு கடிதமாகத்தான் அதை எழுதுகின்றார். முக்கியமாக இதை எழுத காரணம், முந்தின 2 யோவானிலே நாம் படிக்கும்போது கள்ள தீர்க்கதரிசிகளை வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு அறிவுறுத்தலை எழுதினார். அதனால் பல வேளைகளில் என்ன நடந்தது என்றால், நல்ல ஊழியர்களையும் கண்டுபிடிக்க முடியாமல் திணறி யாரை பராமரிக்கிறது, யாரை ஏற்றுக்கொள்ளுங்கிற ஒரு குழப்பம் உண்டானது. அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக, அதே நேரம் நல்ல ஊழியர்களை, நல்ல மிஷினரிகளை கண்டுபிடித்து ஊழியம் செய்த காயுவை உற்சாகப்படுத்துவதற்காகவும் இது எழுதப்பட்டது. சரி, இனி ஒவ்வொரு வசனமாக நாம் போவோம். மூப்பனாகிய நான் என்று சொல்வது யோவானாகத்தான் இருக்க வேண்டும். யோவானாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் யோவான் எழுதினார் என்று நாம் நம்பும்போது யோவானாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யார் என்றால் அது யாராக என்று நமக்கு தெரியவில்லை. அதனால் நாம் பார்த்தவனவங்க பாரம்பரியத்திலே இது யோவான் என்றே கருதப்படுகிறது. அடுத்து அவர் சொல்ல நேசிக்கிற பிரியமான காயு என்கிற ஒரு வார்த்தை. இந்த காயு யார் என்றால், புதிய ஏற்பாடிலே 3 காயுவை நம்ம வேறு இடங்களில் பார்க்கிறோம். ஒன்று ரோமர் 16:23 கொரிந்து பட்டணத்திலே ஒரு காயு என்கிற ஒருவர் இருந்திருக்கின்றார். அதை படிச்சிங்கன்னா தெரியும். ரோமர் 16:23 படிக்கலாமா? ரோமர் 16:23. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறார். இங்கே ஒரு காய் வருகின்றார். மக்கதோனியாவில் ஒரு காய் இருந்திருக்கிறார். அது அப்போஸ்தலர் 19:29 வருகிறது. அதுபோல் அப்போஸ்தலர் 20:4 ஒரு காய் வருகிற படிக்கலாம். படிங்க. மொத்தம் 19:29 படிங்க. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அக்காயா என்னும் நாடுகளை சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி
ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியை பார்த்து விடுதல் என்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்கள் 2 பேராக தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதேனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் இன்னும் சில காலம் ஆசையோடு தங்கினான். அதில் காயுங்கிற பேர் வரும் இல்லையா? முந்தின வசனத்தை அடுத்த வசனத்தை பிடிச்சி பாருங்க. ரெஃபரன்ஸ் 20 இருக்குமா? எப்படி? இருக்கு 4ல இருக்கு. 4 படிங்க. ஒருவனாகிய சபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையனாகிய காயுவும் தெர்பையா அது 24. 29ல 29 இருக்கா? ஆமாம். அப்படி 3 காயு இருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 பேரும் அல்ல, இந்த காயு இவர் இன்னொரு காயு என்று தான் எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க. ஏன்னா ரோம பேரரசில் காயு என்கிற பெயர் வந்து ஒரு பிரசித்தி பெற்றனா பரவலாக வைக்கப்படுகிற ஒரு பெயராக இருந்திருக்கிறபடினாலே அநேக காயுவில் பைபிளில் இருந்தாலும் இது இந்த 3 பேரில் வேறு ஒருவர் என்று தான் சொல்லுகிறார்கள். இவர் வந்து நல்ல போதர்களை கண்டுபிடித்து அவர்களை ஆதரித்தார், அவர்களை உபசரித்தார். அதுதான் இவருடைய குணாதிசயமாக இருக்கிறது. அதனால தான் அவர் தொடர்ந்து சொல்லும்போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தை தான் இன்றைக்கு அநேகர் என்ன பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, உனக்கு ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல வசனம்தான். ஆனால் இதில் ஒரு தவறான கருத்தையும் தெரிந்தோ தெரியாமலோ சிலர் சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஆத்மா வாழ்ந்திருந்தால் சரீரத்தில் எந்த நோயும் வராது, சரீர செழிப்பு இருக்கும் என்றெல்லாம் ஒரு கருத்தை இதை வைத்து சொல்லுவார்கள். ஆனால் இந்த வசனத்தை நுட்பமாக பார்த்தா என்ன இருக்குன்னா, காயுவுக்கு உடலிலே சில பிரச்சனை இருந்தது. நல்லா பார்த்துங்க, அவன் நல்ல விசுவாசி, அவனுடைய நற்குணங்களை தான் பாராட்டி பேசுகிறார். ஆனால் அவனுடைய சரீரத்தில் பலகீனங்கள் இருந்தது. அதனால தான் எவன் அழுகிறாரு, உனக்கு ஆத்துமாவில் நீ எவ்வளோ நன்றாக இருக்கின்றாயோ அதுபோல் உன்னுடைய பலகீனங்களும் மத்தியிலும் நீ சந்தோஷமாக வாழணும், முடியுமானால் கர்த்தர் உனக்கு சுகத்தை தரணும்னு தான் வாழ்த்துகிறாரே தவிர, எந்த நோயும் இல்லாமல் எந்த நொடியும் இல்லாமல் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ வாழ வேண்டும் என்று அதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா பொதுவாக இந்த வசனம் வந்து ஒரு பாப்புலரான வசனம் பிரசங்கிகளில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்மாவில் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்ந்தால் உங்களுக்கு வெளிப்புறவாமல் சரீரப்பிரகாரமான எந்த உபாதிகளும் எந்த நோய்களுமே வராது என்கிற ரீதியிலே பிரசங்கிப்பார்கள். ஆனால் இது நேரே மாறி தான் இங்கே நடந்திருக்கிறது. அவன் பலகீனமாக இருந்தபடினால ஒரு ஆத்துமாவில் நோய் இல்லாமல் நீ வாழ்கிறாய் அல்லவா, அதுபோல் நீ எல்லாவற்றிலும் வாழும்படி நான் வாழ்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். சரியா? அடுத்தது, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த சகோதரர் வந்து என்று சொல்லும்போது, அப்போ இந்த காயு இருந்தது ஒரு சபை, இந்த மூப்பனாக இருந்த இவர் இருந்தது இன்னொரு சபை. இப்போ வந்து என்று சொல்லும்போது போய் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். வந்தார்கள் போனார்கள் என்று புரியும்போது இவர் யார் என்று கேட்டால், பொதுவாக நம்ம 2 யோவான்லையும் என்ன படித்தோம், முற்காலத்தில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு போனாங்க. எந்த சேலரியும் இருக்காது. இன்றைக்காவது சில மிஷனரி ஸ்தாபனங்கள் சேலரி கொடுக்கும், அன்றைக்கு சிலருக்கு கொடுத்தார்கள், கொடுக்கவில்லை என்று சொல்லப்படி. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிலிப்பிய சபையெல்லாம் பல முறை நிதி கொடுத்து தாங்கியது. ஆனால் எல்லோருக்கும் அப்படி போகாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போகிற வழிகளில் எது கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. அதே போல் ஏதாவது சபைகள் அங்கே இருந்தென்றால் அந்த வீட்டு பகுதியிலே தங்குவார்கள். தங்கிவிட்டு அந்த இடத்துல கொடுப்பதை சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். அதனால் அப்போது அப்படி போகிறவர்களை இந்த காயஸ் வந்து ரொம்ப உபசரித்தான். அவங்க வீட்டில் அவங்க சபையிலே தங்க வைத்து உபசரித்தார்கள். அதில் இன்னொன்றை கவனித்து கொள்ள வேண்டும். முதல் நூற்றாண்டிலே ஒரு நல்ல பிரசங்கி எப்படி கண்டுபிடித்தார்கள் என்றால், அவர் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு வைங்களா, அவர் எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துல அவர் 3 நாட்கள் தான் தங்க வேண்டும். டிடாக்கே என்கிற ஒரு பழைய கால கிறிஸ்தவ நடைமுறைகளை குறித்த ஒரு புஸ்தகம் இருக்கிறது.
அதில் இருக்கிறதாக சொல்ல கேட்டிருக்கின்றேன். நான் இந்த புஸ்தகத்தை இன்னும் படிக்கலை, புக்கு என்கிட்ட இருக்குது, ஆனால் படிக்கல. அதில் என்ன சொல்கிறாங்களான்னா, ஒரு மனிதர் இப்படி நாடேந்திரியமாக செல்கிறவர், நாடோடி பிரசங்கியாக இருக்கிறவர் ஒரு இடத்துல போனால் அதிகபட்சமாக 3 நாள் தான் தங்கணும். 3 நாளைக்கு மேலே தங்கினா அவர் கள்ள தீர்க்கதரிசி அல்லது கள்ள போதகர் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. ஆகவே தான் அநேகர் 3 நாள் தான் அங்கே தங்குவாங்க. அந்த 3 நாட்களும் இந்த காயு அவர்களை உபசரிப்பான். அதனால தான் சில இன்றைக்கும் சபைகளில் 3 நாள் கன்வென்ஷன். ஆனால் இப்போ 4 நாள், 21 நாள், 41, 365 வாய்ப்பு இருந்தோன்னா வைக்கக்கூடிய அளவில் போகுது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த பாரம்பரியத்தில் தான் 3 நாள் கன்வென்ஷன். ஏன்னா வெளியிலேருந்துல வராரு, அவர் 4 நாளுக்கு தங்கக்கூடாது, அப்படி வச்சுருக்கிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியவில்லை. இருக்கலாம், ஒருவேளை அந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கலாம். ஆனால் ஆதி காலத்தில் அப்படி இருந்தது. 3 நாளைக்கு மேலே ஒரு ஆள் தங்கினால் அவர் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர், கள்ள ஊழியர் என்று அறிவிக்கப்படுவார். ஆனால் தங்குகிற நாட்களில் இவர்கள் தான் போஷிப்பார். அதான் இந்த செய்தி, இவர்களை வருகிற பிரசங்கிகளை போஷிக்கின்றார்ங்கிற செய்தியை அங்கு போன மக்கள் அல்லது அந்த உபசரிப்புக்கு ஆளானவர்கள் இந்த யோவானிடம் சொல்கிறாங்க. அதனால தான் அவர் அதை எழுதுகின்றார். தொடர்ந்து சொல்லும்போது அதுக்கு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா பல வேளைகளில் இந்த நடந்து திரிகிற ஊழியக்காரர்களுக்கு எந்த உணவுமே கிடைக்காது. போகிற இடங்களில் தண்ணியை குடித்து தான் ஜீவிப்பாங்க. ஆகவே உணவு கிடைச்சது, காயு அதை கொடுக்குறான்னு கேட்டோன்னே இவர் சந்தோஷமாக சொல்கிறார். அடுத்தது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆகவே என் பிள்ளைகள் என்று இங்கே சொல்கிறபடினாலே பெரும்பாலும் இந்த சபையில் காயுடைய வீட்டில் இருக்கிற சபை அல்லது குறைந்தபட்சம் காயு யோவானுடைய நேரடி ஊழியத்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கவளாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் என் பிள்ளை என்று சொல்கிறார். ஆனால் இந்த வார்த்தை இங்கே மட்டும் இல்லை, அவருக்கு எல்லா நிருபங்கள்லையும் இந்த வார்த்தை இருக்கிறது. 1 நிருபத்திலையும் அங்கே பிரியமானவர்களே நாடிக்கம்னா யூஸ் பண்ணுவார். 2 இதுலேயும் அந்த இதே ஒப்பான வார்த்தை இருக்கிறது. இங்கேயும் அதற்கு ஒப்பமான வார்த்தை இருக்கிறது. அடுத்தது, காயுடைய புகழ்ச்சியை சொல்லிவிட்டு மேலும் அவர் எவ்வளமாக நடந்து கொண்டார் என்பதையும் சொல்கிறார். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். சகோதரன்னா அந்த சபையில் உள்ளவர்களை அவர் அங்கே சொல்கிறார். அந்நியர் என்பது இங்கே இயேசு அறியாத அந்நியர்கள் அல்ல. நாம் ஏற்கனவே பார்த்தோன்னமாக இந்த நாடோடி பிரசங்கிகளாக வருகிறார்கள் அல்லவா, அவர்களைத்தான் அது சொல்கிறது. இந்த இடத்துல அது அந்நியர்கள் என்று சொல்வது வேறு யாரையும் சொல்லவில்லை, தவறாக புரிய வேண்டாம். ஆக பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அப்படின்னா மாய்மால நோக்கத்தோடு சிலர் மற்றவங்க எங்களை காணணும், நாங்கள் பிரசங்கியார் உபசரிக்கிறது எல்லாரும் தெரியணும் என்று அப்படி உபசரிக்காமல் அது அன்பு நிமித்தமாக அவர் செய்கிறார். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். அப்போ என்ன அர்த்தம்? என்கிட்ட மட்டும் சொல்லலை, அவர்களுடைய சபைக்கு பார்த்து விட்டு அல்லது உன்னுடைய விருந்தோம்பலினாலே உன்னுடைய உபசரிப்பினாலே அவர்கள் சந்தோஷப்பட்டு என்னிடம் சொன்னதோடு இல்லாமல் சபைக்கு முன்பாகவே அதை சாட்சியாக சொன்னாங்க என்று சொல்கிறார். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? இன்னும் ஒரு சிலர் இவருடைய பராமரிப்பில் அப்போ இருக்கிறாங்க. அப்போ அப்படி வருகிறவர்களை தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுகணம் அதிக நாள் தங்க வைக்காத என்பதுதான். உபசரிக்கிற அடிக்கடி அவங்கள அனுப்பிடு, அங்கேயே வச்சுட்டு இருக்காத. புரியுதுல்ல? சரி. ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்று வாங்காமல், இந்த இடத்துல இருக்கிற புறஜாதியார் என்பது இஸ்ரவேல் அல்லாதவர்கள் என்று பொதுவாக சொல்லப்படும். ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் அது இன்னும் கவனமாக போனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தான் அங்கே அவர் அதிகமாக கருத வாய்ப்பு உண்டு. புறஜாதியாரிடத்தில் ஒன்று வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசுவுக்காக அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். ஆகையால்
நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாஇருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளியாக இருக்கிறோம். அதனால தான் அப்படிப்பட்டவர்களுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கும்படி, அதாவது அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நாமும் மிஷனரி பணியைத்தான் செய்கிறோம்னு சொல்கிறார். அதனால தான் இந்த இதுவரை உள்ள வசனங்களிலிருந்து மிஷனரிகளை ஆதரிக்க வேண்டிய காரணங்கள் என்று சொல்லி 3 காரணங்களை முன்வைக்கிறார்கள். ஒன்று, கிறிஸ்துவுக்கு பணி செய்கிறார்கள். பிற தேசத்தாரிடம் அல்லது பிற மதத்தாரிடம் உதவி பெறாமல் ஊழியம் செய்தனர். 3வது, உதவி செய்வதால் நாமும் அவர்களுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கின்றோம் என்று இந்த 3 கோட்பாடின் அடிப்படையில் இந்த காயு உதவி செய்தார் என்று கருதலாம். அடுத்ததாக இப்போ காயுவை விட்டு இன்னொரு மனிதனிடம் போகின்றார். நான் சபைக்கு எழுதினேன். இப்போ அநேகர் கேட்குற கேள்வி, சபைக்கு எழுதினேன் என்று சொல்கிறாருன்னா, அப்போ ஏற்கனவே ஒரு நிருபத்தை இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு எழுதியிருக்கார். யார் தெரியுமா? ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் சிலர் சொல்கிறது இந்த தியோத்திரேப்பு இந்த காயுக சர்ச்சை தான் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்கிறாங்க, காயுக சபையில் இருந்தால் காயுக சபையில் எப்படி அமைதி இருக்கும்? ஏன்னா இவன் கொஞ்சம் முரட்டாட்டம் உள்ளவன். ஆகவே காயுடைய சபை இருந்த அதே பிராந்தியத்தில் இவனுக்கு கட்டுப்பாட்டில் ஒரு சபை இருக்கிறது. அது யாருட? ஒருவேளை அவனுடைய வீட்டில் நடந்திருக்கலாம். தியோத்திரேப்பு என்கிற ஒருவனுடைய வீட்டில், அல்ல அவன் சபை மூப்பனாக அங்கே இருந்திருக்கிறான். இப்போ ஒரு கேள்வி, நான் சபைக்கு எழுதினேங்கிறது எங்கே? சிலர் கேட்பாங்க, அந்த நிருபம் எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு சிலர் சொல்வது அந்த நிருபம் தொலைஞ்சு போச்சு என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். வேறு சிலர் சொல்வது அல்ல, முதல் நிருபமாக இருக்கலாம். முதல் நிருபம், ஏன்னா அவர் பொதுவாக கிறிஸ்துவுக்கு எழுதினார். என்ன சொல்கிறார்? சபைக்கு எழுதினேன்னு சொல்கிறார். ஆகவே அந்த பெரும்பாலும் முதல் நிருபத்தை இது குறிப்பிடலாம். ஏன்னா 2வது நிருபத்தை சொல்ல முடியாது. 2வது நிருபம்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் 2வது நிருபம் இருப்பது வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் 2வது நிருபம் ஒரு அம்மாள் இன்னொரு லேடிக்கு எழுதப்பட்டது. ஆகவே நிச்சயமாக அது இருக்காது. பெரும்பாலும் இது முதல் நிருபமாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் என்ன செய்கிறான்னா, இவன் ஒரு மாய்மாலம் செய்கிறான். எப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகளை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான் 2வது நிருபத்தில் எழுதினார், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருங்கள். இவன் கள்ள தீர்க்கதரிசிகளை விரட்டுறேங்கிற போர்வையிலே நல்ல ஊழியர்களை இவன் ஏற்றுக்கொள்றது கிடையாது. யோவான் ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுத்து அனுப்பினால் கூட அதை ஏற்றுக்கொள்றது கிடையாது. இவனையும் அதான் காயு உபசிக்கிறான், இவன் நேர ஆப்போசிட்டாக செயல்படும். அதான் சொல்கிறாரு. அதனால தான் அவர் தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே யோவானையும் எதிர்க்கிறான் மறைமுகமாக. உதவி அல்லது என்ன சொல்கிறது, உபசரிப்பு செய்யாமல் இருக்கிறான். அவனை நாடி ஏதாவது ஊழியர்கள் தூரத்திலிருந்து போனாலும் அவன் உபசரிக்கிறதும் கிடையாது. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அப்படின்னா இந்த பவுல் இதே போல் ஒரு வார்த்தையை சொல்வார் கொரிந்துக்கு, நான் வந்து உங்களை பார்ப்பேன். இங்கே என்ன சொல்கிறார்? அப்போ நான் வந்து டீல் பண்ணணும்னு மீனிங்கில் பேசுகிறார். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தருகிறான். அப்போ என்னது, ஒருவேளை யாராவது இப்படி பிரசங்கிமார் வந்தால் அவங்க உதவி செய்ய போனால் அதை தடுப்பதோடு நில்லாமல் அப்படி உதவி செய்த குடும்பங்களை, அது விசுவாசிகளை சபை விட்டு விலக்கிறது. அப்படியும் அவன் நடந்து கொண்டு வருகின்றான். தொடர்ந்து படிக்கும்போது, பிரியமானவனே, நீ தீமையை பின்பற்றாமல், மீண்டும் காய் வருகிறார், நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்ல. இது முந்தின நிருபங்களை கூட, அன்புள்ளவன் தேவனை அறிந்தவன் அன்பு செலுத்துவான், அந்த கருத்தை தான் வலியுறுத்துகிறார். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை
பின்பற்று என்று சொல்லுகிறார். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அதுதான் தீத்துல எல்லாம் படிக்கும்போது தீத்து மட்டும் இல்லை, பவுலுக வேறு நிருபங்களையும் கூட இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய அவன் பூமியில் வாழ்கிற நாளோடைய இலக்கே தன்னால் இயன்றவரை நற்கிரியைகள் செய்வோம். அது நற்கிரியை செய்வதுன்னா நம்முடைய தகுதிக்குட்பட்டதாக அது இருக்க வேண்டும். அடுத்த மூன்றாவது ஒரு நபருக்கு போகின்றார். நம்ம 2 நபரை பார்த்து விட்டோம். காயு என்கிற ஒரு மனிதர், அவர் நல்லவர். தியோத்திரேப்பு என்பவர் அவர் காயுவுக்கு நேர் மாறாக சபையை பாழாக்கி கொண்டிருக்கின்றார். மூன்றாவதாக தேமேத்திரியு என்கிற இன்னொரு நபர். பலர் சொல்வது இந்த நிருபத்தை யோவான் எழுதி இந்த தேமேத்திரியு என்கிறவர் தான் கொடுத்து அனுப்பினார், அதாவது காயுடன் கொடுக்கும்படியாக தேமேத்திரியோடு தான் கொடுத்து அனுப்பினார் என்கிற அதை சொல்கிறார்கள். அதை எழுதி சொல்ல எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அவர்தான் இந்த நிருபத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதுமல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவர். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே இந்த தேமேத்திரியை குறித்து சபை சாட்சி கொடுக்கிறது, தேவனுடைய வார்த்தை சாட்சி கொடுக்கிறது. அப்போ இப்போ ஒரு கேள்வி, தேவனுடைய வார்த்தை எப்படி சாட்சி கொடுக்கும் என்றால், தேமேத்திரிய வாழ்க்கை வேத வசனத்தோடு ஒப்பிடும்போது அது ஒத்திருக்கிறது. அடுத்தது நானும் சாட்சி கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியம். பொதுவாக அப்போஸ்தலர்களை நம்ம பார்ப்போம்னா அவங்க திடீர்னு அப்படி யாரையும் பாராட்டுறது அல்ல, பாராட்டியிருக்கிறார்கள். பவுல் பாராட்டியிருக்கிறார், பேது பாராட்டிருக்கன்னு சொல்ல முடியும். ஆனால் அது ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு குரு நம்ம நாட்டு பழக்கத்தில் சில குருக்கள் எல்லாரையும் பாராட்டாங்க, சில விசேஷமான சீடர்களை பாராட்டுவாங்களா, அதுபோல். அடுத்தது எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு என்று சொல்கிறார். இதுலேயும் ஒரு கேள்வி, அநேகம் உண்டு என்று எதை சொல்கிறார்? அதை என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் அவர் அடுத்து எழுத போகிற வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை தான் இங்கே சொல்கிறாருங்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள். ஆனால் வேறொரு சாரார் சொல்வது இல்லை, அவர் நிறைய எழுத விரும்பினார், காயுவுக்கு நிறைய காரியங்களை எழுத விரும்பினார். ஆனால் அதற்கு நேரம் இல்லாதபடியினாலே நான் சுருக்கமாக இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றேன் என்று அதைத்தான் சொல்கிறாரு. ஆகவே இதற்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கும் முடிச்சு போட வேண்டிய தேவையில்லை என்று கருதுன்னு இருக்கிறார்கள். மேலும் அவர் சொல்கிறார், ஆனால் மையினாலும் இறையினாலும் எழுத எனக்கு மனதில்லை. அது எழுத்து பொருட்கள் அந்த காலத்தில் மையை இறகில் தொட்டு எழுதுவாங்க. இன்றைக்கி இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்லாம் படிக்கிறவங்க அதே பயிற்சி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கின்றேன், அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். பாருங்கள், இங்கே காயுவை பார்த்து முகமுகமாய் பேசுவோம், இதுவும் ஒரு காரணம் ஒரு விரிவாக எழுதாது. இப்போ இங்கே இன்னொன்றை நாம் கவனிக்க வேண்டும். முந்தின நிருபத்திலும் இதே வார்த்தை இருக்கிறது. பாருங்கள், 12ஆம் வசனம் முந்தின யோவான் 2ஆம் யோவானில் முகமுகமாய் பேசலாம்னு நம்பியிருக்கிறேன். ஆனால் இந்த பைபிள் விளக்குறவங்க அங்கே ஒரு தவறு செய்தாங்கன்னு நம்ம போன இடத்துல சொன்னேன், தவறான கருத்து வச்சுருக்கிறாங்க. என்னது, முந்தின நிருபத்தை அவர் யாருக்கு எழுதுனாங்க? சபைக்கு எழுதுனாங்க, அது லேடி இல்லைன்னு சொன்னாங்க. எப்படி சபையை முகமுகமாய் பார்க்க முடியும்? இங்கே முகமாயமாய் சொல்வது எப்படி காய் என்கிற ஒரு தனி மனிதனை குறிக்கிறதோ அது மேலும் முகமுகமாய் என்பது யாரை தான் குறிக்கும்? அந்த அம்மாவை தான் குறிக்கும், வேறு யாரையும் குறிக்காது. ஆகவே இது ரெண்டுமே பர்சனல் லெட்டர். அதில் அது ஒரு சகோதரிக்கு எழுதப்பட்டது, இது ஒரு சபை மூப்பனுக்கு எழுதப்பட்டது. உனக்கு சமாதானம் உண்டவதாக, இது ஒரு பொதுவான வாழ்த்துதல் தான். பொதுவாக யூதர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஆரம்பகால சபையிலும் அதே வாழ்த்துதல் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த வாழ்த்துதலை விட்டு பிரைஸ் தி லார்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆயினும் இன்னும் சில சபைகளில் இப்போ கூட ஷாலோம்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. பெங்களூரில் எனக்கு ஒரு சபை தெரியும், அவங்க ஃபெல்லோஷிப்பில் அவங்க யாரை காட்டாலும் ஷாலம் தான் சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட்னு சொல்ல மாட்டாங்க. சிநேகிதர் உமக்கு வாழ்த்தல் சொல்கிறார்கள், சிநேகிதரை பேராக வாழ்த்துவாயாக. அப்போ என்ன, அந்த சபையில் இருந்த எல்லாருடைய பெயரும் இவருக்கு தெரியும்.
அதனால தான் எல்லாரையும் நான் வாழ்த்தினதாக சொல்லு என்கிற பொருளிலே அவர் சொல்கிறார். இவனுமாக இந்த காயுவை வாழ்த்தி ஆசீர்வதித்து அவர் செய்த நன்மைகளுக்காக இந்த யோவான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கின்றார். இதில் நாம் பார்த்தோன்னமாக 3 நபர்கள் எழுதினதை விட்டு 3 நபர்கள் வருகிறார்கள். காயு, தியோத்திரேப்பு, தெமேத்திரேயு ஆகிய 3 பேர்கள் சொல்லப்படுகின்றார்கள். அதுபோல் 2 யோவானுக்கும் இந்த 3 யோவானுக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்றால், சில வசனங்கள் அந்த சமாதான வாழ்த்துக்கள் எல்லாம் ஒரே போல இருக்கிறது. அது ஒரு ஒற்றுமை. 2மே 2 நபர்களுக்கு எழுதப்பட்டது. ஒன்று ஒரு ஆணுக்கு, 2 யோவான் வந்து ஒரு லேடிக்கு, 3 யோவான் ஒரு ஆளுக்கு எழுதப்பட்டது, ஒரு மனிதருக்கு எழுதப்பட்டது. அடுத்ததாக ஒரு வேறுபாடு என்னன்னா, 2 யோவானில் கள்ள தீர்க்கதரிசிகளை என்கரேஜ் பண்ணாங்க எழுதுகிறார். 3 யோவானில் நல்ல ஊழியர்களை ஆதரியுங்கன்னு எழுதுகிறார். ஸோ இவ்வளமாக இந்த நிருபங்களை நாம் ஒப்பிட்டு புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். இப்போது உங்களுக்கு இதை குறித்து கேள்விகளோ கருத்துக்களோ இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளலாம். இது சில கமெண்ட்ரிஸில் அப்படி சொல்கிறாங்க. நேரடியாக பார்த்தா அப்படி வரல தான். நான் ரெண்டு எண்ணத்தை ரெஃபர் பண்ணேன். எல்லாரும் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லலை. நான் பார்த்ததில் ரெண்டு இதில் அந்த அது சாத்தியம்னு வராங்க. அதாவது என்ன சாத்தியம்னா, அவர் சிக்காக இருந்தார்னு இல்லை, உடல் பலகீனங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் அதில் வாழ்கிற போது இதுலேயும் வாழணும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. நம்ம அந்த பேக்ரவுண்டு பொதுவாக தெரியாத போது அது ஒன்லி பாசிட்டிவ் கிரீட்டிங் போல தான் தெரியுது. நிச்சயமாக பாசிட்டிவ் கிரீட்டிங் தான். பட் அவங்க ஃபிசிக்கலி அயல்மெண்ட்டாக அல்லது பலகீனமாக இருந்திருக்கலாம் என்கிறதான் 2 பேர் சொல்கிறாங்க. மற்றபடி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரூவ். நேரடியாக ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். பட் அவங்க ஆய்வுகளில் ஏதாவது தகவல் இருக்கு. ஆமாம், கிடைச்சா பாசிங்க, நல்லது. அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் குறித்து நற்செய்தியின் கோட்பாட்டின்படி செயல்படுங்கள். உங்களிடம் வரும் ஒவ்வொரு அப்போஸ்தலரையும் கர்த்தராக எண்ணி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமையான வார்த்தை. தேவை ஏற்பட்டால் அன்றி அவர் ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு மேல் தங்க மாட்டார். ஒரு நாள் அல்லது 2 நாளுக்கு மேல் தங்க மாட்டார். அப்படி அவர் 3 நாட்கள் தங்கினால் அவர் போய் தீர்க்கதரிசி ஆவார். அப்படி அவர் 3 நாள் தங்கினா போய் தீர்க்கதரிசி ஆவார். அடுத்தது போட்டிருக்கு, அப்போஸ்தலர் அங்கிருந்து புறப்பட்டு மற்றுமொரு தங்குமிடத்தை அடையும் வரை அப்பத்தை தவிர வேற ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. அப்பத்தை தவிர வேற எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் பணம் கேட்பாராகில் அவர் ஒரு போலி தீர்க்கதரிசி. அவர் பணம் கேட்பாரால் அவர் போலி தீர்க்கதரிசி. எப்படி இருக்கு இன்னைக்கு? இப்படி ஒரு ஆளை சொன்னால் அவரை சபையை அடித்து கொண்டு போடும். இன்னைக்கு பெர்மனண்ட் டென்ட் அடிக்க தான் விரும்புகிறாங்க. இன்னைக்கு பிரசங்கங்கள் எல்லாம் அப்படி இருக்குது. இல்லை, நமக்கு விழிப்புணர்வு வேணும். நம்ம சும்மா ஏதோ பிரசங்கின்னு சொல்லிட்டு இதுதான் அவங்க. இன்னைக்கு நான் ஒரு செய்தி படித்தேன், உண்மையாக பொய்யான்னு தெரியாது. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் ஜெயிலுக்கு போனார். அவர் ஜெயிலில் இருக்கும்போது சாப்பிடுவதுக்குன்னு ஒரு சபை 3 லட்சம் நிதி திரட்டிடு. ஜெயிலில் இருக்கும்போது எது சபை எங்கே போகுது? அந்த சபை கிறிஸ்தவ சபைன்னு நினைக்கிறீங்களா? நினச்சா நினச்சிடுங்க. இதையும் ஒன்று மைண்டில் வச்சுடுங்க. எதை கிறிஸ்தவ சபைன்னு நினச்சா நீங்கள் நினச்சிடுங்க. சகோதரர் இப்போ படித்ததையும் மனதில் வச்சு. அந்த அளவு கிறிஸ்தவம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதுக்கு வெரி குட், நல்ல கேள்வி. அதாவது நல்ல அருமையான ப்ராக்டிக்கலான கேள்வி கேட்குறீங்க. அதாவது புறஜாதி இடத்துல வாங்கல, அப்போ நம்ம வாங்கலாமான்னு.
இதனால தான் சில சபைகள் இன்னைக்கு நடைமுறையில் எந்த புறஜாதி கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அதாவது ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்கள்னு நாங்கள் நினச்சாலே வாங்க மாட்டாங்க. அதான் அவங்க வாங்குறது தங்களுடைய சபையிலேருந்து மட்டும்தான் வாங்குவாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போல் அவங்க போனாங்க. ஆனால் நம்ம பைபிளில் படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பலில் அடிபட்டு ஒரு இடத்துல ஒதுங்குறார் இல்லையா, அந்த இடத்துல அவங்க திரும்ப கப்பல் ஏறும்போது அங்கிருந்த அநேக மக்கள் அவங்களுக்கு நிறைய கப்பல் பிரயாணத்துக்கான எல்லாத்தையும் கொடுத்தாங்க, அதை வாங்கிக்கிட்டாங்க. ஆகவே அன்பு நிமித்தம் அவங்க கொடுக்குறத வாங்குற தவறில்ல, நாம போய் நிதி வாங்கக்கூடாதுன்னு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இது கடைசியில் நம்ம தான் அதை முடிவு எடுக்கணும். அது எனக்கு பார்வைக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க அன்பாத்தாரதை வாங்குறது தவறல்ல போல தோணுது. அதே நேரம் இல்லை நம்ம சபையில் மட்டும்தான் வாங்கணுங்கிற உருவத்தில் சரியா ஒருவேளை சில சூழ்நிலைக்கு ஒத்து வரும். சில சூழல் எப்படி ஒத்து வரும்னா, அவன் நாளைக்கு நான் கொடுத்தேன்னு பேச்சுக்கு இடம் இல்லாமல் போகல. நம்ம மல்டி ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்டில் இதெல்லாம் கொஞ்சம் சில இடத்துல இஷ்யூஸ் போல் இருக்கலாம். அதுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய ஏரியா. இப்போ பொதுவாக அதனால தான் சில இண்டிபெண்ட் சபைகள் எந்த சூழ்நிலையும் அவங்கள்ட்ட வாங்க மாட்டாங்க, பாஸ்டர்ஸும் வாங்க மாட்டாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அவங்கள்ட்ட வாங்க மாட்டாங்க. வழிபோகிற பற்றி படிங்க. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற அனைவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள், பின்பதாக அவரை ஆராய்ந்து அவருடைய குண இயல்புகளை அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் நன்மை தீமை பற்றிய அறிவை அறிந்திருக்க. நல்ல வார்த்தை. வருகிறவர் ஒரு வழிபோக்கராக இருப்பார் என்றால் உங்களால் இயன்றவரை அவருக்கு உதவுங்கள். முக்கிய தேவை எதுவும் இல்லாவிட்டால் அவர் 2 அல்லது 3 நாட்களுக்கு மேல் உங்களுடன் தங்கி இருக்க மாட்டார். 2 அல்லது 3 நாட்களுக்கு உங்களுடன் தங்கி இருக்க மாட்டார். அப்போ ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்டியூஷனே இருந்திருக்கு. நீங்கள் எந்த சர்ச்சை போனாலும் 2 நாள் அல்லது 3 நாளைக்கு மேலே தேவை இருந்தால் மட்டும்தான் தங்கணும். அப்போது ஆதி சபை எவ்வளோ நுட்பமாக அணுகிருக்குது. இன்னைக்கு என்ன நடக்குது? படிங்க. அப்படியும் உங்களிடம் தங்க ஏற்பட்டால் அவர் ஒரு கைவினைஞராக இருக்கும் பட்சத்தில் அவர் உழைத்து அந்த உழைப்பின் மூலமாக உண்ண வேண்டும். ஆனால் அவரிடம் எந்த கைவினை திறனும் இல்லை என்றால் உங்கள் மத்தியில் ஒரு கிறிஸ்தவன் உழைப்பின்றி வாழக்கூடாது என்பதனால் உங்களுடைய ஞானத்தின்படியா உங்கள் ஞானத்தின்படி அவருக்கு ஏற்றதை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி செய்தால் நிறைய இன்னைக்கு ஊழியத்தை விட்டே போயிடுவான், அட்டூழியத்தை விட்டே போயிடுவான். ஊழியன்னு சொல்லியதை விட அதில் இதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நம்மளும் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு. நம்ம யார் ஏன்னா சரி நிறைய கதைகள். இந்த 2 யோவான் 3 யோவான் நிறைய இருக்கு. அதாவது அங்கே டைரக்டாக ஃபிலாசபிக்கல் ஆன்சர் கொடுக்குறாரு. இது இந்த நம்ம வேத புஸ்தகத்தில் சேர்க்கப்படுறது சின்ன இதுதான். ரொம்ப டீப்பான உள்ள ஒரு இது நமக்கு மற்ற நிருபங்களை வரி பார்த்தா சேர்க்கப்படுறது காரணம் என்ன? லெட்டர்ஸ் சர்க்குலேஷனில் இருந்துச்சு. எல்லா லெட்டரும் வேறு சர்ச்சு எழுதினாலும் வேறு சபைகள் படித்து கொண்டு இருந்தாங்க. அப்போது ஏதேசம் நமக்கு 3ஆம் நூற்றாண்டில் தானே இந்த இஷ்யூஸ் எல்லாம் வருது. அப்போ அன்றைக்கு அவங்க அப்போஸ்தலர்கள் எழுதினதாக உறுதிப்படுத்தப்பட்டால் அதை சேர்த்தாங்க. ஸோ இது அப்போஸ்தலருக்கு டைரக்ட் லெட்டர்னு அவங்க நம்புறதுனால சேர்த்தாங்க. இப்போ இல்லை அப்போஸ்தலர் லெட்டர் இல்லைன்னு தான் இன்னைக்குள்ள நம்ம விவாதங்கள் தானே. ஏர்லி சர்ச்சுக்கு இதை விட நம்மளோட அதிக சான்றுகள் உண்டு இல்லை. ஸோ மெயின்லி அப்போஸ்தலர்ஸுக்கு டைரக்ட் ரைட்டிங் அதுதான் மெயின் ரீசன். பட் இதுலேயும் நீங்கள் கேட்ட நல்லது.
ரெண்டாம் நூற்றாண்டில் நினைக்கிறேன் ஒரு ஏர்லி சர்ச் ஃபாதர் இதை ஆன்டிலோகமான அதில் வச்சுருக்கிறார். ஆன்டிலோகமானா இதை சேர்க்கக்கூடாதுங்கிற கருத்தில் இருந்தவங்க இருக்கிறாங்க. நானும் அந்த பாயிண்ட் நினைச்சேன், இல்லை பெருசாக ஒன்றும் இல்லையே, ஆனாலும் பைபிளில் இருக்குது அப்படின்ட்டு. அது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் எழுதப்பட்டிருக்குல்ல, அது ஒன்று. அது கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய இருந்தாலும் செய்தி நமக்கு முக்கியம். தனி மனிதனுக்கு எழுதினாலும் அந்த தனி மனிதனுடைய செய்தி நமக்கு என்ன ஒரு பாடத்தை தருதில்ல. அந்த மனிதனை போல ஒருத்தன் இருந்தான், அப்போ நம்ம எப்படி இருக்கணும். இந்த இன்னொருத்தன் எதிர்மறையாக இருந்தால தியோத்திரேப்புங்கிற ஒருத்தன், அப்போ அவரை போல் நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு பாடம். ஒரு லெசன் தான் இருக்கு அந்த அந்த ஹோல் அதிகாரத்திலேயே, ஒரே ஒரு பாடம் தானே இதுல. ஒரே பாடம் வந்து நீங்கள் நம்ம இப்போ டிடாக்கையிலும் படித்த மாதிரி நீங்கள் வருகிற நல்ல ஊழியர்களை கண்டுபிடித்து அவங்கள ஆதரிங்க.